வார் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் பேசுகிறோம். எழுதும்போது பற்றிலாம் யோசிச்சிங்களா? கண்டிப்பாக இல்லை. இது ஏன்னா இந்த இந்த சுச்சுவேஷன் வந்து இப்போ திடீர்னு ஒரு கிரியேட் ஆனது தான். பட் ஆனால் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு சைக்காலஜி பிஹைண்ட் ஒரு வார் அப்படின்ற ஒரு அனாலிசிஸில் தான் அது போச்சு. ஏன்னா ஒரு வார் கல்ட்டுன்ற மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்கும். ஸோ அப்போ எழுதும் போதும் இப்போ நடக்கிற விஷயங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் ஒரு ஜென்ரலாக ஒரு ஒரு போருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஒரு மனநிலை என்ன அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ படத்தை போய் தியேட்டரில் பார்க்குறப்ப அங்கே ரசிகர்கள் கொடுக்குற ஃபீல், அவங்க வெளிப்படுத்துகிற உணர்வுன்றது வந்து ஆர்கானிக். ஆமாம், அதான் சோஷியல் மீடியாவில் உண்மை. மற்ற இடத்துல வர்றது வந்து ஒரு மோட்டிவேட்டடாகவும் இருக்கலாம். இருக்குது. அது கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக மிக்ஸ்டாக வரதான் செய்யுது. அதுலேயுமே ஜெனுவின் ரிவ்யூஸும் இருக்குது, மோட்டிவேட்டாக இருக்குது. ஸோ அந்த டிமார்கேஷன் நம்மளுக்கு பண்ண தெரிஞ்சுன்னா நம்ம நிம்மதியாக இருக்கலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுதான் வந்து ஏன்னா வெறுப்பும் ஒரு தனி மனித காழ்ப்பு இதெல்லாமே அது நிறையா. ஆமாம், அது ரொம்ப வருது. அது தெரியுது அப்பட்டமாக. அதனால அதுலேருந்து நம்ம வந்து என்ன அதுக்காக இறங்கி நம்ம போய் அதை அது கூட நம்ம சண்டை போட்டுருக்க முடியாது. பதில் சொல்லிட்டு இருக்கிறது நம்ம பதில் சொன்னோன்னா அது நம்ம மைண்ட் ஸ்பேஸை தான் கெடுக்குன்றனால அதை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து, ஏன்னா இந்த பக்கம் நல்லதும் நடந்துட்டு இருக்குல்ல, நல்ல ஒரு ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி போகிறனால தான் அதனால தான் நான் மோர் ஆஃப் தேட்டரில் நிறையா தேட்டரில் போய் மக்களோட உட்காந்து பார்த்து அப்புறம் படம் பார்த்து நம்மள்ட்ட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறது. அப்புறம் ஜென்ரலாக அங்கங்கேருந்து சொல்லுவாங்க இல்லையா, படம் பார்த்துட்டு சொல்கிற ஜென்ரல் ஆடியன்ஸ்கிட்ட இருந்து வர ஃபீட்பேக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது.